எல்லாம் ஓப்பன் ஆயிருக்கு. இது பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி பிரிஞ்சு வந்திருக்கு. சீலே சரியில்லை. பேக்கிங்கே ப்ராப்பராக இல்லை. ஏண்டி தூக்கி போட்ட? பிச்சிடாத. ஹாய் எவ்ரிவன், நான் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக ஒரு ட்ரைபாட் வாங்கினேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க. ஓகே, இந்த ட்ரைபாட் வந்து நான் அமேசானில் வாங்கினேன். 299 ருபீஸ் இதோட ப்ரைஸு. ஷிப்பிங்கோட 339 ருபீஸ்க்கு வந்தது. பேக்கிங் பிரிக்கும் போதே இந்த இடம் வந்து இது பிஞ்சு தான் வந்தது. ஆக்சுவலாக இதை மாட்டி நான் ஒரு வழி ஆகிட்டேன். அது எத்தனை டைம் மாட்டினாலும் அது டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிறதில்ல. அது பிஞ்சு தான் வந்துட்டுருக்கு. ஓகே, இதை ஓப்பன் பண்ணுற வீடியோ பார்த்துருப்பீங்க. பேக்கேஜிங் சுத்தமாக சரியில்லை. ஃபோன் வந்து ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் வந்து லாக் பண்ணும். அது எனக்கு தெரியாமல் இதில் ஃபோனில் ஃபிட் ஆகலை, இது ஃபோனுக்கு ஃபிட் ஆகலைன்னு சொல்லிட்டு நான் ரிட்டன் போடலான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். இப்படி இழுத்தா வந்து பெருசாகும். அதில் ஃபோனை வச்சுட்டு விட்டோன்னா அந்த ஃபோனை டைட்டாக கேட்ச் பண்ணிக்கும். அந்த மாதிரி இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நிறைய. எல்லா ஆங்கிள்லேயும் நம்ம திருப்பி வைக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஆனால் அது வந்து பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது. இந்த மாதிரி இது தனியாக தான் இருக்குது. இந்த கேஸு ஃபோனை வந்து ஹோல்டு பண்ணுற கேஸ் வந்து தனியாக தான் இருக்குது. இந்த ஹோலில் இந்த ஸ்க்ரூவை வச்சுட்டு நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா டைட்டாக நின்றுது. இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸில் தான் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம முன்னாடி பின்னாடி நகர்த்துறதுக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த ஹேண்டிலை வந்து நம்ம மேலே கீழே தூக்கிக்கலாம். மேலே கீழே எந்த பக்கம் வேணால் திருப்பிக்கலாம். இந்த மாதிரி எந்த ஆங்கிளில் நம்மளுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதை டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணோன்னா அது ஆடாமல் அப்படியே நின்றும். இப்போ இதோட லென்த்து வந்து இந்த மாதிரி மேலே கொஞ்சம் வருது. கீழே வந்து ஒரு 3 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்து ஹைட்டாகவே இருக்குது. நல்லா ப்ராடக்ட் குவாலிட்டியாக இல்லைனா கூட நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான். கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட ப்ரைஸ் இந்த ப்ரைஸுக்கு வந்து இது கிடைக்கிறது ஓகே தான், ஒரு நல்ல விஷயந்தான். இந்த மாதிரி வந்து டெய்லரிங் வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். அந்த இடத்துல ஃபோனை அட்டாச் பண்ணிட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணுறத வீடியோஸ் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னா இது அப்படி தூக்கினோன்னா அந்த ஒரு கால் வந்து கரெக்டாக நிற்காமல் இப்படி வந்து ஒட்டிக்குது. இதை கொஞ்சம் வைக்கும் போது கேர்ஃபுல்லாக வைக்கணும், இல்லைனா ஃபோன் காலி ஆகிடும், இதுவும் காலி ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட்டும் கொஞ்சம் தாங்குமான்னு டவுட்டாக தான் இருக்குது. ஃபோன் வச்சு பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஃப்ரெஷ்ஷாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாடா, பாய்.